ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுலேயே 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் விட்டும் வறுத்துக்கலாம், எண்ணெய் எல்லாமே வறுத்துக்கலாம். ஸோ நான் அதை வறுத்து பவுட்ரு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் பொடலங்காய், கேரட்டு, மாங்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கோவக்காய், முருங்கைக்காய், ஸோ இப்படி என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் 2 போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்கிற அரிஞ்சு வச்ச எல்லா காய்கறிகளையும் போட்டு கொஞ்சம் ஆவிலேயே அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். காய் நல்லா வதக்கி வந்ததுமே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடி எடுத்து போட்டு அதுவும் 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்புறம் இங்கே குக்கரில் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்ச அரிசி எடுத்து 4 பூண்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு குழைய வேக வச்சாச்சு 5 விசில் வச்சு. முந்திரி வறுத்த கடாயிலேயே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சு எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து வந்த பிறகு வேக வச்சுருந்த குழஞ்ச சாதம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி நல்லா முடித்த பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி புளிப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வாசனை போகிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அப்புறம் தாளித்து வச்சுருந்ததை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். முந்திரியும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நான் பட்டாணி சேர்க்கும் போது காமிக்கல, அது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சைடிஷ்க்கு வந்து கொஞ்சம் அப்பளம் வறுத்துருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும்னுட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.